கைஸ், லைவ்ல ஒரு தாறுமாறான ஒரு டாஸ்க்கு, தாறுமாறான ஒரு கண்டென்ட் விக்கல்ஸ் தாறுமாறு பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, இந்த இதுக்கப்புறம் வந்து லாஃபிங் தெரப்பி கொடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டார்ல பிக் பாஸ், வெளியே போய் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மார்னிங் ஆக்டிவிட்டியில் தாறுமாறு பண்ணி சூப்பரான ஒரு கண்டென்ட் வந்து சூப்பராக பண்ணிட்டான். எல்லாரையும் வச்சு சிரிக்க வைக்கணும். ஸ்பாட்டில் என்ன, எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் ஸ்பாட்டில் யார் யாரால என்னென்ன பேச முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு நடிக்க வச்சதும், தனியாக வந்து அவங்களுக்கு கான்செப்ட் கொடுத்ததும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. முதல்ல வந்த சபரி அண்ட் பிரவீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து எலிகளா ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள பிக் பாஸுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா, டேய் நாளைக்கு நான் ஒரு எலியை ஏறினேன்டா, பார்த்தா ஏறி அங்கிட்ட இருந்துக்குள்ளே விஞ்சிச்சு, என்ன அப்சரா முடி அப்படின்ற மாதிரி சபரி செம்மையாக ஆரம்பிச்சாரு. அப்படியே டேக் ஆஃப் ஆச்சு. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க சாப்பாடு அது இது எல்லாமே சொல்லி வந்து அவங்க ஒரு சூப்பரான காமெடி பண்ணிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அண்ட் ரம்யா இவங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நடுவில் நிற்கக்கூடிய விக்கல்ஸ் வந்து அவர் காது கேட்காது. இவங்க 2 பேர்த்தோட காமன் ஃப்ரெண்டு, அவருக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் லவ் பண்ணணும் அப்படின்றது. ரம்யாவுக்கு வந்து ரம்யா ஜோக்கு, இந்த லவ் பண்ணுற கேரக்டர், ஆண்களோட சேர்ந்து இது பண்ணுற கேரக்டர், இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது போல. அது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியல, என்ன ரீசன், ஏன் அவங்களுக்கு ஆண்களை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றது. சரி, தெரியல, பார்ப்போம். சரி, இந்த லவ் ஸ்டோரிக்குள்ள என்னடா வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, திவாகர் எப்படினாலும் யாரை ஆப்போசிட்ல கவுண்டரா லவ் ஸ்டோரின்னு கொடுத்தாலும் வந்து டச் பண்ணி பேசுறதுல, அவங்கள தொட்டு பார்க்கறதுல, அவங்கள வந்து அன்வான்டா டச் பண்றதுல வந்து பயங்கர கான்சன்ட்ரேஷன் பண்றாரு. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து செருப்படி வாங்குவார் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. கன்ஃபார்மா அது வாங்க போறாரு. அதில் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாக பண்ணார்ப்பா, அவர் வந்து அவர் பாவம்ப்பா அப்படின்னு திவாகர் மாடுலேஷன்லேயே வந்து எவனாவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்டயே செருப்படி வாங்குவீங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இவங்க அந்த லவ் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மட்டமாக பண்ணாங்க. அவர் ஓவர் ஆக்டிங்கிறத காட்டுறாரு. ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து திவாகருக்கு எந்த ஸ்கோப்பும் கிடையாது. அவர் ஏதோ இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டாருன்னா நல்லா பண்ணலாம். பட் ஆனால் இப்போ ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, தான் பெரிய ஆக்டர்னு பயங்கரமாக மனசுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு நினைப்பு இருக்குல்ல, அதுக்கு வேற ஒரு வேர்டு இருக்கு, நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஆக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து இது பண்ணுறாரு. ஒரு வெங்காயம் கிடையாது. அங்கே வந்து அதை ஓவர் ஆக்டிங் பண்ணி காது தான் கேட்காதுன்னு சொன்னாங்க. அப்படின்னும் போது சிரிச்சுக்கிட்டே வந்து டயலாக் நிறைய பேசியிருக்கலாம் அந்த இடத்துல. அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுக்கு அவருக்கு அந்த ஆக்டிங் அப்படின்ற விஷயத்தில் ஸ்கோப் இல்லை. அவரை சொல்லிட்டு ரீசன் இல்லை. யாரோ அவர் வந்து பயங்கரமான நடிகர் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு பாவம் அவர் என்ன பண்ணுவார். அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பார்வும் நம்மளுடைய கமருதீன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாங்க. வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க காரணங்களை வச்சு நீங்க ஒரு பிரேக்கப் ஸ்டோரி உருவாக்கணும். நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க, அது காரணம் என்ன அப்படின்றத பார்வு தான் மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை எல்லாம் கமருதீன் மேல கொட்டினாங்க. நீ அரோரா இது பண்ணி போற, அரோரா கிட்ட அப்படி போற அதனாலதான் வந்து அப்படி நீ வந்து எத்தனை பெண்ணுங்களை இது பண்ணிச்சிருக்க. இதுக்கு கமருதீன் வந்து தான் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் கொட்டிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, நைட்டுக்கு இதுக்கு ஒன்று, டிஃப்ரெண்டாக சாப்பிடணும்ல. இட்லி மட்டும் சாப்பிட பார்த்தாதான் எனக்கு தோசையும் சாப்பிடணும். டே நீ ஆன்றா நான் இட்லிமா இருக்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நீ இட்லிமா இருக்க ஆனால் குஷ்பு இட்லிமா அவங்க இருக்காங்க அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு பிரேக்கப் ரீசன். அடுத்ததா கெமி அண்ட் கனி இவங்க 2 பேருக்கு நடுவில் விக்கல்ஸ் இருக்காரு. இங்க என்னன்னா, விக்கல்ஸ் வந்து அப்பா, ஒரு பயங்கரமான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இதுல வந்து கெமி வந்து அம்மா, ஆர்த்தடாக்ஸ் அம்மா. இங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா, கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டுக்கு போறாங்க. அந்த டேட்டுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்பா அம்மாட்ட. அதுக்கு வந்து எப்படி வாங்குவாங்க, அதுக்கு ஸ்டார்டிங் சீனே வந்து பாத்தீங்கன்னா அருவாள் வச்சுருங்க, அருவாள் இருக்க ரத்தத்தை தொடச்சு தரீங்களா யாராவது அப்படிங்கிறதுலாம் செம காமெடியா இருந்துச்சு. செம மேனரிசம் பண்றாரு விக்கல்ஸ். நான் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பார்ப்போம். அந்த டேட் ப்ரொபோசல் அது வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. கெனி அப்படி வந்து சப்போர்ட் பண்ணி அது எலிவேட் ஆகி போச்சு. அடுத்து வியானா அண்ட் சுபிக்ஷா இவங்க பண்ண விஷயத்துல தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டராக 2 பேர் கொடுக்கணும், பிக் பாஸ் உள்ள இருக்கக்கூடிய செய்திகளை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்த உடனே வியானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீச்சுக்குள் நடந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் அண்ணன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அண்ணன் வந்து இது பண்ணாங்க, அண்ணன் முட்டை கொடுத்தாங்க அப்படின்னு பார்வை மேலேயும் நம்ம திவாகர் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை வந்து கக்குறாங்க. 2 சைடும் வன்மம் இருக்கு. 2 சைடும் எவனையும் சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேங் இந்த வட்டம் உள்ள இருக்கிறது. ஆனா சுபிக்ஷா வந்து என்ன சம்பவம் பண்ணுச்சு அப்படின்னா, வணக்கம், நேற்று இரவு பாரு என்ற ஒருத்தவங்க பஜாரி மாதிரி இங்க ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு வாய் விட்டுருச்சு. உடனே ரியாக்ஷன், அந்த வேர்டெல்லாம் சொல்லக்கூடாது. உடனே கமருதீன், அந்த வேர்டெல்லாம் நீங்க பேசக்கூடாது, அந்த வேர்டெல்லாம் சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது. பாரு உடனே சொல்றாங்க, நான் இப்போ நான்லாம் அந்த வேர்டில் இப்படிலாம் பேசியிருக்கேன், இந்த வேர்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னு. மேடம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் மேடம், லைவ்ல வந்திருக்கு மேடம், நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம் மேடம். பஜாரின்ற இதே வேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க மேடம்.
நீங்கள் உள்ளுக்குள்ளே வேணால் நல்லவங்களா நடிக்கலாம் மேடம், ஆனால் வெளியே வந்து நல்லவங்களா இருக்க முடியாது மேடம். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தா மேடம் உங்களை அடி அடிக்க போது 100% அடிக்க போடுங்க மேடம். இதே வேடை வந்து அவங்கள யாராவது சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய லைவ் டெலிவிஷனில் கேமராவை மறைக்காதன்னு சொல்கிற ஆள் இன்னொரு ஆள் அந்த பேர் அந்த வேர்டு சொல்கிறோமே அப்படின்றது அப்போ தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்துட்டு பார்ப்போம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவங்க யாரு கேட்க போகிறா? யாரும் கேட்க முடியாது. அடுத்து அரோரா அண்ட் கலைக்கு தன்னோட வாழ்க்கையை பயணம் அடைகிறதுக்காக அகோரியா போயிட்டு திரும்பி வந்துட்டாலும் கூட தன்னோட வாழ்க்கையை பயணம் அடைகிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து விக்ரம் பண்ணி கொடுத்ததுல வந்து அவர் மேலே மிகப்பெரிய ஒரு கடமை உணர்ச்சியோட இனிமே இருப்பார்னு நினைக்கிறேன். அரோராவை தொட்டு பேசுறதும் இது பண்ணுறது. நான் அவரோட ஃபேன் பாய், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா ஃபேன் பாய்ங்க, அவர் ப்ரொபோசல் பண்ணணும், அதுக்காக வந்து இவங்க இது பண்ணிக்கலாம், அவர் ப்ரொபோசல் பண்ணணும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்கக்கூடிய ஃபேன் பாய். இங்கே விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கொடை பிடிச்ச ஒரு பாயா பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து இவர் பண்ணக்கூடிய அலப்பறைகள் என்ன பண்ணாரு, போய் நான் உங்கள் ஃபேனுங்க, நான் உங்க ரொம்ப நாள் உங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எல்லாம் உங்களை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே அரோரா அப்படியே ஷாக் ஆகுறாங்க, ஐயோ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அடுத்து இவங்க 2 பேரும் ஓகே இது பண்ணாங்க, டச்சிங் அப்படின்னா அப்படியே விரல தொட்டாரு, ஷாக் அடிச்ச மாதிரி கீழே வந்துட்டாரு. அதுக்கடுத்து எந்திரிச்சு ஒரு டயலாக் அடிச்சா பாருங்க மனுஷன். அதுதான் மனசுக்குள்ள இருக்க கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும்டா, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிப்படுத்திருந்தா வாயை சுரிஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு. இதுக்கெல்லாம் அவங்க கொண்டாட்டி பார்த்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உள்ள இருக்கவங்க கேட்டாங்க. அதே கேள்வி தான் நம்மளும் கேட்க விரும்புகிறோம் அவர்கிட்ட. அடுத்த 3 விஷயம், துஷாரு, நம்மளுடைய கானா வினோத் மற்றும் நம்மளுடைய ஃபைனல் கண்டஸ்டன்ட் ஆகிய ஆதிரா. இவங்க 3 பேருக்கும் பயங்கரமான ஒரு கான்செப்ட், ஒரு கவுபாய் கான்செப்ட். ஒரு மாடு, அந்த மாடை எப்படி வந்து ரைடு பண்ணுறது அப்படின்றது ஒரு கவுபாய் சொல்லி கொடுப்பாரு. கவுபாய் துஷாரு, மாடு வந்து வினோத். அவங்க வந்து ரைடு பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஆள். வினோத் சாதாரண ஆள் கிடையாது, செம்மையான ஆள். எல்லாருக்கும் நல்லா கொடுத்த கான்செப்ட், எனக்கு மட்டும் மாடாக்கி போயிட்டு விக்கல்ஸ் அப்படின்னு பயங்கரமான ஒரு பாட்டெல்லாம் பாடினாரு. ஆனால் மனுஷன் அப்பப்போ அடிக்கிற டயலாக் இருக்குல்ல, எங்கேயாவது இந்த மனுஷன் வசமாக மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். என்னப்போ என்ன சும்மா எத்தத்தால் திவாகர்னு, சும்மா எத்தத்தால் வினோத்துன்னு, அவ்வளோதான் உனக்கு மேனரிசம். யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மேனரிசத்தில். இங்கே மாமா ஐயாமா எந்திரிமா எலும்பு குத்துதுமா அப்படின்றாரு. அந்த புள்ள மேலே ஏறி உட்காரும் போது எந்திரிமா எலும்பு குத்துதுமா அப்படின்னு. ஸோ விக்ரம், எனக்கு நான் சொல்கிறேன், நீ இதே மூவில் போயிட்டு இருந்தேனா, இதே பாணி எது யோசிக்காத, எந்த பிரச்சனையும் இல்லை, விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு உனக்கு வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் விக்ரம். உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு எதிர்காலம் கண் முன்னாடி தெரியுது. எத்தனை பேருக்கு விக்ரமுக்கு ஒரு எதிர்காலம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இன்னொரு அற்புதமான வீடியோவில் லைவ் அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது ஆல்டி பாஸ். நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க. இவ்வளவு ஆயிடுச்சு, இவ்வளவு பாத்துறீங்க, 8 நிமிஷம் பாத்துறீங்க, அந்த லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க. சரியா?